அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூர்தவள்ளி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சி என்ஆர் பன்னீர்செல்வம். சென்னிருப்பு ஊராட்சியில் வன்னியர் சுடுகாடு ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே பதிவு போட்டிருப்பேன். அதுக்கு சார்ந்தவாறு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்த நபரை திரு ஆறுமுகம் அவர்கள் எடுத்துட்டார். இந்த ஆக்கிரமிப்பு செய்திருந்ததை அந்த தடுப்பு சுவர் எடுத்துட்டார். இதை ஒரு ஆடியோ பதிவாக போட்டிருந்தேன். இந்த வீடியோ பதிவாக போட்டு எல்லோரும் தெரியப்படுத்துகிறேன். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா தாசில்தாருக்கு முறையாக பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா முஸ்லீம் சுடுகாடு அதில் வணிக ரீதியாக வியாபாரம் நடக்குது, கடைகள் கட்டி வாடகை வசூல் வேட்டை நடக்கிறது. இது சம்மந்தமாக இது வரைக்கும் தாசில்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என்ன காரணம்னு தெரியல. சுடுகாடு அரசாங்க சொத்து, அதில் இவங்களுக்கு வாடகை விடுறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சுடுகாடு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னிருப்பு ஊராட்சியில் ஒவ்வொரு சமுதாயத்துக்குன்னு சுடுகாடு ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது யாருமே எந்த இடத்துல தவறு நடக்கலை. ஆனால் குறிப்பிட்டு இந்த முஸ்லீம் சுடுகாடு சார்ந்தவர் மட்டும் அந்த இடத்துல கடை கட்டி வாடகை விடுறதுக்கு அனுமதி யார் கொடுத்தா? யாரோட அனுமதியோடு அவங்க அந்த வாடகை வசூல் வேட்டை நடத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. தாசில்தாருக்கு மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது முதலமைச்சர் ஐயா அவரோட பார்வைக்கும் அவருடைய செவிக்கும் கொண்டு செல்லும் வகையில் முதலமைச்சர் தனிப்பிரிவு புகார் அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா தாசில்தார் மீது தான் பெடிஷன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது தாசில்தார் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா தாசில்தார் அவங்க பார்த்தீங்கன்னா பெடிஷன் கொடுத்தோம். ஒரு சுடுகாட்டில் தனிப்பட்ட நபர்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க கடைக்கு வாடகை விட்டு சம்பாரிச்சு போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ முதலமைச்சர் புகார் என்னென்னு இருக்கு இல்லைங்களா, அவருக்கு தான் புகார் தெரிவிக்கலான்னு இருக்கேன். இது பிரகாரம் வச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.